திருவள்ளூர்ல 50 ஆண்டுகள் பழமையான கோயில இடிச்சதால பொதுமக்கள் நள்ளிரவு நேரத்துல கூடி போராட்டத்துல ஈடுபட்டதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. எனக்கு கல்யாணம் வந்து இங்கதான். எனக்கு கல்யாணம் 5 வருஷம் பசங்க இல்லாத இருந்தது. இந்த அம்மா வந்து இங்க தங்கந்து தன்னுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி கோயில் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நில உரிமையாளர் இந்த கோயிலை இடிச்சதா சொல்லப்படுது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இல்ல கட்டுறாங்கல்ல, கடகால எடுக்க சொல்ல கண்ணு தெரியல, இல்ல கடகால போட சொல்ல கண்ணு தெரியல, செவரு எழுப்பு சொல்ல கண்ணு தெரியல. இப்பதானே கண்ணு தெரிஞ்சுது. எல்லாம் முக்காவாசி கிளம்பிட்டு போயிரு. இப்ப எங்களுக்கு இந்த கோயில் ஓணும். எங்க அம்மா இங்க இருக்குது. எங்களுக்கு பெருசா எங்களுக்கு ஒண்ணு கொடுத்தாங்களா அவரு. திருவள்ளூர் பேருந்து நிலையம் பின்னாடி எம்ஜிஆர் நகர் பகுதியில 50 ஆண்டுகள் பழமையான நாகாத்தம்மன் கோயில் இருக்கு. சுயம்புவா நாகாத்தம்மன் எழுந்தருளியதா இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. பல பேருக்கு இந்த கோயில் குலதெய்வமாவும் இருக்கு. தினந்தோறும் சடங்குகள் செஞ்சு அம்மனை வழிபட்டுட்டு வராங்க. இந்த சூழல்ல தான் இந்த கோயில் பராமரிப்பு இல்லாத நிலையில இப்போ இந்த இடத்துல கோயிலுக்கான கட்டிடம் கட்டும் வேலை நடந்துட்டு வருது. இதை தொடர்ந்துதான் இந்த நிலத்தினுடைய உரிமையாளர் ஒருத்தர் வந்து தன்னுடைய இடத்துல கோயிலை இடிச்சதா சொல்லப்படுது. இதனால ஆத்திரமடைஞ்ச அந்த பகுதி மக்கள் எல்லாரும் இரவு நேரத்துல ஒன்று கூடி போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. இரவு நேரத்துல இப்படி பெண்கள் போராட்டத்துல ஈடுபட்ட நிலையில அந்த பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு.